சீமானோட பேச்சுவார்த்தை முட்டிக்கு வரும்போது சீமான் கோவையில் பேசும்போது ஆஃப்டர் நீங்கள் ஐபிஎஸ் மோதிக்கலாம் வா அப்படின்னு ஐபிஎஸ் அதிகாரி முக்கியமான அதிகாரிங்கன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு சீமானனுடைய ஸ்பீச் ஸ்டைல் தெரியும். அண்ணன் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து அப்புறம் நான் சொன்னேன்னா அப்புறம் அண்ணன் தம்பியை கொஞ்சிக்கிறீங்க, கொலாய்க்கிறீங்க, நியூஸ் எல்லாம் போடுறீங்க, நேர் எதிர் பாதையில் இருக்கிறோம். அதனால் இதை வந்து ரெண்டு பேருமே பெரிதுபடுத்தாமல் இதை அப்படியே முடிச்சுட்டு போயிடணுங்கன்னா. ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி யாரோ ஒரு பத்திரிகையாளர் டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கணும் அது இதுன்னு. அதனால் இதை பிரச்சனையை முடிச்சுக்கலாங்கன்னா எல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க, மக்களுக்காக வேலை பார்க்குறாங்க. சீமானண்ட முக்கியமான கருத்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, நீ 5 வருஷம் தான் இருக்க போகிற, மீறி போனால் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேங்கிறது இல்லைண்ணா. நான் அதை புரிஞ்சுக்கிட்டதுங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்வியில் நான் இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி மீன் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. நம்ம யாருமே அதிகாரிகளை பற்றி தமிழகத்தில் ஒரு நாகரிகமான கலாச்சாரம், யாரும் அதிகாரிகளை பற்றி தவறாக பேசுகிறதில்ல, நம்ம பேரை சொல்கிறதில்ல. அது எல்லா அரசியல்வாதிகளும் அந்த மரபை பின்பற்றுறாங்க. பட் இது தனிப்பட்ட விதத்தில் ஒரு அதிகாரிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இது பிரச்சனையாக போய் ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனை இப்போ சாந்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா, நான் ஏதாச்சும் பேசிக்கிற மறுபடியும் கிளம்பிற போது 2-3 நாளில் எல்லாம் அமைதியாக இருக்குது. ஆமாங்கண்ணா. பொதுவாக வச்சு பேசுறது விசிகாவை மையப்படுத்தி பேசுறதுனால தலித் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு 2026 அண்ணா நான் தலித் வாக்குகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலைங்கண்ணா. ஆமாங்கண்ணா. நான் சொல்வது பட்டியலின சகோதர சகோதரிகள் தமிழகத்தில் மிக மிக முக்கியமானவர், தீர்மானம் செய்யக்கூடியவர்கள். அதில் மாட்டுக்கிறது அது கட்சியை விடலாங்கண்ணா. இந்த கட்சி அந்த கட்சி ஏதோ ஒரு கட்சி இருக்கட்டுங்கண்ணா. இன்றைக்கி எல்லா கட்சியிலும் தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. பட்டியலின சகோதர சகோதரிகளை மையப்படுத்தி தமிழக அரசியல் நகர்வது ரொம்ப சந்தோஷங்கண்ணா. இது எப்போவோ நடந்திருக்கணும், இப்போ நடக்குது. அதே நேரத்தில் திருமாவளவனை பற்றி ஏன் நடக்குதுன்னா, பிரச்சனையை அவங்க தான் ஆரம்பித்தாங்க, நாம் ஆரம்பிக்கல. அவர்களாக புத்தக வெளியீட்டு விழா வர்றேன்னு சொன்னாங்க, வரல. அப்புறம் இன்னொருத்தருப்போ ஏதோ பேசினார், அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளர். அவங்க தான் பிரச்சனை உருவாக்கணுங்களோ தவிர, பேசும் பொருள் ஆக்கணுங்களோ தவிர நாங்கள் யாரும் பேசலைங்கண்ணா. அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் மிக முக்கியமான தருணத்தில் இருக்குங்கண்ணா. பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் கொடுத்து உயர்ந்த பதவிகளுக்கு அவங்க வரணும். தமிழக அரசியல் இத்தனை நாளாக இல்லை. அது நடக்கும் பொழுது அரசியல் முழுமை பெறுவதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் ஃப்ளைட்டு நான் திருமாவளவனை நீங்கள் என்ன சொன்னாலுங்கன்னா, ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தலைவர். இஸ் எ வெரி எக்ஸப்ஷனல் பொலிட்டிக்கல் பிரெயின். அவருடைய நகர்வுகள், மூமெண்ட்டு, தமிழக அரசியலில் ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வந்ததெல்லாம் ஒரு சாதாரண வேலையில். அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பிரெயினுங்கண்ணா, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இப்போ நடந்திருப்பது திருமாவளவன் அண்ணனுக்கு பெருமை சேர்க்கவில்லை என்கின்ற கருத்தை தான் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி நடந்திருப்பது திருமாவளவனுடைய பெருமைக்கு பெருமை இல்லை. அது என்னென்னமோ ஆகி எப்படியோ போய் அது ஏதோ பேசி எப்படியோ போயிட்டாங்கண்ணா. கூட்டணியில் இருந்து கொண்டு தர்ம சங்கடம், கூட்டணியில் இருந்து கொண்டு பேச்சுக்கள் தர்ம சங்கடம், நடவடிக்கை எடுக்க முடியாத கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இது திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸப்ஷனல் பொலிட்டீஷியனுக்கு குறிப்பாக இது நடந்திருக்கக்கூடாது, கையாண்ட விதம் சரியில்லை என்பது எங்களுடைய கருத்து. அப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானுங்கண்ணா. அப்போ நமக்கே சந்தேகம் வருது இல்லைங்கண்ணா, தலைவர் நீங்களா இல்லை தலைவரன் தம்பியா, நமக்கு ஒரு டவுட் வருது இல்லைங்கண்ணா. நீங்கள் வந்து முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ண பிறகு அந்த கூட்டணியில் கன்டினியூ பண்ணுவாங்கண்ணா. முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, கிளம்பியாச்சு. அதன் பிறகும் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம். என்ன இல்லைண்ணா, சந்தேகம் வருது இல்லைங்கண்ணா. ஐயா அதுக்குள்ளே பதில் சொல்லிட்டாராங்கண்ணா. என்னண்ணா அநியாயமாக சரிங்கண்ணா. அப்போ அவர் பேசின கருத்துக்களுக்கு இவர் ஏற்புடையதாக இருக்கணும்ல. இப்போ நான் வந்து ஏபி முருகானந்தன், SR சேகரன் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணே நீங்கள் ப்ரெஸ் மீட் எனக்கு சார்பாக ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுங்கன்னா, இவங்க பேசிய கருத்துக்கு நான் பொறுப்பு. நாளைக்கு நான் வந்து இல்லை இவங்க சும்மா பேசினாங்கன்னா, நண்பர்கள் நீங்கள் சீனியர் பீப்புள் கேட்பீங்க, அப்புறம் நீங்கள் எதுக்கு மாநில தலைவராக இருக்கீங்க? சரி, திருமாவளவன் சொல்கிறாங்கன்னா, என்னோட 2வது கேள்வி, ஐயா அவர் பேசிய கருத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீங்களா? இல்லை நான் தான் அனுப்பினேன். இப்போ பாருங்கள், அவர் இன்னும் பிரச்சனையில் மாற்றார். நான் தான் அனுப்பியிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த கருத்துக்கள் யாருடைய கருத்து? அதனால் மறுபடியும் சொல்கிறேன்னா, திருமாவளவன் எக்ஸப்ஷனல் பிரில்லியன்ட் பொலிட்டீஷியன், அவர் மைண்ட், பொலிட்டிக்கல் மைண்ட். ஆனால் இந்த விஷயம் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப தவறுங்கன்னா, ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு. நன்றி தலைவா. ஃப்ளைட்டு ஆனால் கரெக்டுண்ணே, நான் அதை எங்கேயுமே மறுக்கலிங்கன்னா, அது வந்து ஓப்பன் டாக்குமெண்ட். நான் சொல்வது, இன்னைக்கு மார்ட்டின் அவர்களுடைய மருமகனாக நீங்கள் மேடைக்கு வந்து திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அதே திமுகவுக்கு தான் நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தீங்க 2019 24 வரை. அதைத்தான் நான் சொல்கிறேன்.
எங்கேயும் அந்த இங்கே சம்மந்தப்பட்ட நபர் இந்த கட்சிக்கு மம்தா பானர்ஜி கொடுத்தாங்க பார்த்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்கும் தெரியும். அதில் பெர் கேபிட்டாவில் பாருங்கள் ஹையஸ்ட் டிஎம்கே வாங்கியிருக்கு. நான் யாரையும் புனிதப்படுத்திங்க பேசலீங்கன்னா, நான் சொல்வது மேடையில் நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா அந்த கருத்தை ஏன் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். கருத்து சொல்வதற்கான காரணம் என்ன, பேக்ரவுண்டு என்ன இருக்குது, அதான் என்னுடைய காரணம். வைங்க.